இந்தியா பங்களாதேஷ் முடிச்சாச்சு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் வந்து ஒரு ஒரு பயங்கரமான மேட்ச்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான். ஏன்னா நம்ம வந்து ஆப்கானிஸ்தானை எந்த ஒரு விதத்திலையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அந்த மாதிரி அவங்க ஒரு டீமா வளர்ந்து வராங்க. நீங்க லாஸ்ட் ஒரு 5 வருஷம் அவங்களோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் போனாங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல் இல்லைன்னா ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே டாமினன்ஸா இருக்கு. மோரலஸ் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கன் பவர் பேட்டிங் இல்ல இருக்கிறாங்க. பிரீஸ்டிக்னு புது பிளேயர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஸ்டர்சன் ஸ்டப்ஸா இருக்கட்டும், மார்க்ராமா இருக்கட்டும், பவுமா இருக்கட்டும், இன்னும் வந்து அப்படியே இவங்க எல்லாம் இந்த மேட்ச் வின் பண்ணுன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. பவுலிங் சூப்பரா இருக்கு. ஒரு ரபடா, நிகிடி, மார்க்கோ என்சன் மாதிரி ஒரு பவுலிங் செமையா இருந்தா கூட பேட்டிங்ல அவங்களுக்கு சில கன்சர்ன் இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி மேட்ச் போகும்? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பிக் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி திடீர் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். என்னோட கன்சர்ன் என்னன்னா அவங்க பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் வந்து இன்னும் அவ்வளவு மெச்சூர் இல்லைன்னு தோணுது ஆப்கானிஸ்தான். பெருசா ஒரு டார்கெட் பார்த்தா சேஸ் பண்ண முடியாது. ஸோ மேபி சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி தான் பெருசா வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பேட்டிங் லைன் அப் எல்லாம் இல்லாதனால ரெண்டுமே ஈக்குவலா போகும்னு நினைக்கிறேன். ஒரு 60-40 அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஒன் சைடா மேட்ச் போகுதுன்றது கன்ஃபார்ம். உங்களோட தாட்ஸ்? எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சி வந்து சீரியஸா ரொம்ப பயங்கரம் தான். இதே மாதிரிதான் வந்து பங்களாதேஷ்க்கும் சான்ஸ் கிடைக்குது. இருந்தாலே வந்து அந்த டீம் வந்து அதே லெவல்ல இருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அளவு வந்து ஒரு growth வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜி சொல்றதை நான் கொஞ்சம் இது பண்றேன். ஏன்னா பேட்டிங்லயும் அவங்க இப்ப டெவலப் ஆயிருக்காங்கன்றதான் உண்மை. இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்பின்னு பவுலிங் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரஷித் கான் இந்த மாதிரி ஒரு பேரு. ஆனா இப்போ வந்து அவங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா T20 லீக்ஸ்லயும் வந்து பேட்டிங்காக கூட வந்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆக்ஷன்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. குருபாஸா இருக்கட்டும், இல்ல வந்து நபியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து வேர்ல்டு எல்லா லீக்லயுமே ஆடுறாங்கன்னும் போது வந்து பங்களாதேஷ்ல அந்த மாதிரி எந்த பிளேயரும் போய் விளையாட முடிய மாட்டேங்குது. அதுலயே தெரியுது அவங்களுடைய கிரௌத், அந்த சக்சஸ் எவ்வளவு ரேட் வந்து நல்லா இருக்குன்ட்டு. கண்டிப்பா வந்து நாளைக்கு மேட்ச் வந்து பயங்கர டஃப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. குரூப் பில அவங்க 2 டீமும் இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டா பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் கம்பல்சரி வின் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டீமே நாளைக்கு போராடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஆப்கானிஸ்தான் வின் பண்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு 60-40 நான் கொடுப்பேன். ஏன்னா இப்பதான் சம்மாட்டி வாங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்கா போய் ட்ரை சீரியஸ்ல நியூசிலாந்து கிட்ட, பாகிஸ்தான் கிட்ட. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் வந்து நல்லா பண்ணி இந்த நாளைக்கு வின் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ்? என்னோட தாட்ஸ்னா இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் தான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டும் பண்றேன். அவங்க தான் நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க பவுலிங் லைனப்ஸ் நல்லா இருக்கு. ஒரு 230 240 அடிச்சாலுமே இவங்களோட பேட்டிங் லைனப் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்ல பவுலிங்ல 2 பேர் இருக்கு. அதே மாதிரி சொல்லணும்னா அவங்க பேட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ்கே சொன்ன மாதிரி அந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க இப்பெல்லாம். அப்புறம் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரஷித் கான் வந்துடுறாரு. கொஞ்சம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க பேட்டிங்லயும். சோ அதனால நான் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்றேன். ஸோ எல்லாருமே வந்து ஆப்கானிஸ்தான் தான் அதிகமா பாசிட்டிவ் சொல்றீங்க. பட் இருந்தாலும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு சாதாரணமா தீமை எடை போடவே முடியாது. ஏன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் வரையும் வந்தாங்க. அந்த 30 பால்ல 30 ரன் அடிக்கிறோன்ற போது ஒரு பும்ரா மேஜிக்னால தான் நம்ம கப் அடிச்சோம். ஏன்னா அவங்களும் ஒரு கப்பை வச்சுட்டு நம்ம கிட்ட என்னால டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்கள வந்து நம்ம சாதாரண எடையே போட முடியாது. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க இப்பயும் சொல்றோம் அவங்க ஒரு அண்டர் டாக் தான். எப்போ அவங்க கரெக்டான ஃபார்ம் எடுக்கிறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க 24 வந்து அந்த T20 வேர்ல்ட் கப்ல போகும்போது கண்டிப்பா யாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரையும் போகணும்னு கூட நினைக்கல. ஆனா சரியான டாமினேட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி வின் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க, மயிரிலையில வின் பண்ணாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா வின் பண்ணாங்க. வின் பண்ணி தான் ஃபைனலுக்கு போனாங்க. ஏன்னா 2 டீமுமே ஃபைனலுக்கு போகும்போது ஒரே ஒரு லாஸ் கூட இல்லாம போய் சேர்ந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து 2 டீம் பேலன்ஸா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பின்னர்ஸ் வந்து 2 டீம்லயுமே வந்து ஒரு கொஞ்சம் பேலன்ஸா இருக்காங்க. இது சவுத் ஆப்பிரிக்கா எடுத்தீங்கன்னா சாம்சி, அதுக்கப்புறம் மகராஜ், இவங்க 2 பேருமே வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி பவுலர்ஸ்.
அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ரஷீத் கான், அதுக்கப்புறம் நூர் அகமத், இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பவுலர். ஸோ ஸ்பின் வந்து பெரிய ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த 2 மேட்ச்லயுமே வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்கன்றத சொல்றதை விட கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் இருந்திருக்கு 2 பிச்சிலுமே. துபாய் பிச்சா இருக்கட்டும், இல்ல இந்த கராச்சில இருக்கட்டும். நாளைக்கு கராச்சியில் நடக்க போகுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட், அந்த அந்த குவாலிட்டி வந்து 2 டீமுக்குமே கொஞ்சம் பேலன்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ யார் வின் பண்ணுவாங்க? ப்ரெடிக்ஷன் டைம். எம்ஜி நீங்களே சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான், who will be the winner? சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போகலான்னு இருக்கு. ஸ்டில் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த டீம் வந்து. எஸ்கே உங்களது? நான் வந்து எப்படி சொல்ற, செமிஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வரேன்னு சொன்னேன். ஆனா நான் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆப்கானிஸ்தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டவுன்ல இருக்கிற மாதிரி தோணுது. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்துட்டு கூட அடுத்து வர்ற மேட்சிங்ல கம்பேக் கொடுத்து செமிஃபைனல் வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆப்கானிஸ்தான் சப்போர்ட். கேகே உங்களுடைய தாட்ஸ்? நானும் ஆப்கானிஸ்தான் தான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவங்க பாகிஸ்தான்ல போயிட்டு நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க. மேபி அதனால அந்த கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். சோ இல்ல பாகிஸ்தான்ல அவங்க நிறைய மேட்ச் ஆடுறது இல்ல, பட் ஆனா அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. ஏன்னா துபாயில தான் அவங்க ஹோம் கிரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இப்பதான் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. மேபி அந்த ஒரு துபாயில ஆடின அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மேபி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ நானும் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் போவேன். எனக்கு வந்து ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அதை வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் கம்பேர் தென் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த பாஸ்ட் பவுலிங் லைன் அப் கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பேட்டிங்ல ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனா நீங்க இதே பக்கம் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ராங் கோர் என்னன்னா பவுலிங் தான். ஒரு மார்க்கே ஆன்சன், நிகிடி, ரபாடா, வியான் முல்டர், சம்ஷி, மகாராஜ் அப்படி போகும்போது ஸோ அது வந்து ஹியூஜா இருக்கு அந்த பவுலிங் வந்து. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஆட்டம் கொடுக்குற சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் நம்ம அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ MVP இஸ் த MVP ஆஃப் த டுமாரோ மேட்ச்? பேட்டிங், பவுலிங்? கேகே நீங்களே சொல்லுங்க. MVPனா யாரை சொல்லுவீங்க பேட்டிங்ல? பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரிக்கில்டன் போறேன், சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன். பவுலர்ஸ் போனீங்கன்னா பவுலர்ஸ் போனா நான் வந்து ரஷீத் கான் போறேன். ஏன்னா கராச்சியில மேபி ஸ்பின் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நான் பவுலர் வந்துட்டு ரஷீத் கான் போறேன். எஸ்கே இட்ஸ் டைம் ஃபார் நான் ப்ரெடிக்ஷன். வந்து ஆப்கானிஸ்தான் அஸ்மத்துல்லா சஜீத் போறேன். பேட்டிங்ல அவரு தான் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அடுத்த கேப்டன் இல்ல அஸ்மதுல்லா சஹிதி, அஸ்மதுல்லா சஹிதி. ஏன்னா கேப்டன். அடுத்து வந்து பவுலிங்லயே வந்து நான் ஆப்கானிஸ்தான் சைடு தான் சொல்ல போறேன், ரஷீத் கான். சோ இவங்க 2 பேருமே வந்து டாப் பர்ஃபார்மரா இருப்பாங்கன்னு தோணுது நாளைக்கு. எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? ஏடன் மார்க்ரம் போலான்னு பேட்டிங்ல. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமத் மேபி பார்க்கலாம். பயங்கரம். ஆமா, அந்த நூர் அகமது, ரஷீத் கான், அப்புறம் நபி எல்லாம் யோசிச்சாலே கொஞ்சம் நமக்கு ஏன் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சூஸ் பண்ணிக்கணும், ஆப்கானிஸ்தான் பக்கமே போலாமே தான் தோணுது. பட் பேட்டிங் ஒரு கன்சர்ன்றதால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ரபாடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கராச்சி வந்து கொஞ்சம் பேட்டிங் கிரவுண்ட் தான், பட் நல்லா ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுபடும். ஸோ அதனால ரபாடா கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல வந்து ஐ பிலீவ் பவுமா நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கதான் ஒரு உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் ஆனா இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஒரு 89 நம்ம சூப்பரா விளையாடினாரு. செஞ்சுரியில ஒரு 89 சம்திங் அந்த மாதிரி ஆடினாரு. ஸோ இட்ஸ் மேபி ஒரு ஓப்பனிங் ஒரு கேப்டன் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்க. பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் லெவலில் ட்ரீம் லெவல்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு மேட்ச் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம். பாய்.